ஹாய் எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, பிரேக் எடுத்துகிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்க பெரிய பயமே இதோட வேஸ்ட் சிலபஸ் தான். இவ்வளோ சிலபஸ் நம்ம படிக்க முடியுமா? கம்மி டைமில் படிக்க முடியுமா? குரூப் 1, 2, 2A, 4 இத்தனை எக்ஸாம் இருக்குது. இதில் எது நமக்கு சூட் ஆகும்? நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி எங்கே ஆரம்பிக்கும்னா சிலபஸ் டீகோடிங். சிலபஸை கரெக்டாக நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு 50% ஆஃப் த பயம் போயிடும். ஸோ மீதி இருக்கிறது நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ இப்போ நான் அந்த சிலபஸை டீகோட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரூப் 1 அண்ட் குரூப் 2 டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிலிமினரி சிலபஸ் நம்ம இப்போ டீகோட் பண்ணலாம். ஸோ ப்ரிலிமினரி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 175 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்தும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதில் ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 6 யூனிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஜென்ரல் சயின்ஸ். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. பட் லாஸ்ட் இயர்ல இருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சயின்டிஃபிக் நாலேஜ், டெம்பர், ரீசனிங், ரோட் லேர்னிங், கான்செப்ஷுவல் லேர்னிங், அப்புறம் நார்மல் யூனிவர்ஸ் சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேலக்ஸி, யூனிவர்ஸ், பிளானெட்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் சயின்டிஃபிக் லாக்ஸ், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன்ஸ் அண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் மேக்னட்டிசம், லைட், சவுண்ட், ஹைட், இதெல்லாம் ஹீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேசஸ், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கான்செப்ட் மெயின் கம்மி தான். அண்ட் பயாலஜியில் கொடுத்துருக்காங்க. லைஃப் சயின்ஸ், லிவிங் ஆர்கனிசம், ஜெனடிக் ஃபிசியாலஜி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் என்விரான்மெண்ட் டெக்னாலஜி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸும் இதில் தனியாக இல்லாமல் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸ் நமக்கு போர்ஷன் அதிகம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக் லாஸ் இருக்கு இல்லைங்களா, பேசிக் லாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த லாஸ் இம்பார்ட்டன்ட் லாஸ் பார்த்துட்டு தென் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் மெயின். அண்ட் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் ஆசிட், பேசஸ், அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மெயினாக பார்க்கணும். அண்ட் சயின்ஸில் மெயினாக நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ் மெயின். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சோம்னா இதில் இருக்க டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ்க்கு வெரி லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா தான் யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவும் 10 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா physical features, monsoon, rainfall, weather, climate இருக்கு, water resources இருக்கு, அப்புறம் minerals and natural resources, agriculture pattern, transport, communication, population density and distribution, natural calamity, environmental pollution, climate change, green energy, geographical landmarks and current affairs. இதான் ஜியோகிராஃபியோட போர்ஷன்ஸ். இதில் இது எல்லாமே நமக்கு பேசிக்காக தான் இருக்கும். பெருசாக நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது. 6th to 10th ஜியோகிராஃபி புக் மட்டும் படித்தா போதும். அண்ட் ரிவர்ஸ் அந்த ரிவர்ஸோட டீடைல்ஸ், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு நம்ம டேப்லெட் காலம் மாதிரி போட்டு படிச்சிக்கலாம். தென் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்புலேஷன் டென்சிட்டி, மேஜர் ட்ரைப்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், கிரீன் எனர்ஜி அண்ட் ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் இதெல்லாம் தான் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதுக்குமே நம்ம லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லாஸ்ட்டாக படிச்சிக்கலாம். இது இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்குமே லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி ப்ரிலிம்ஸ்க்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரெண்டுக்குமே நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்னு. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் இருக்க 3 monthsல நம்ம இந்த போர்ஷன்ஸ் நம்ம தரவாக கவர் பண்ணணும். அப்போ இந்த போர்ஷன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமைனிங் யூனிட்ஸ் நம்ம தரவு பண்ணியிருந்தா நம்ம அதை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 3 அப்புறம் 3, 4, 5, 6 எல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம். இது லாஸ்ட் ப்ரீவியஸ் இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரே யூனிட்டாக மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐவிசி, குப்தா, டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகரம், பாகுமணி, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் நேஷனல் ரெனேசன்ஸ், அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஐஎன்சி, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. தென் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லிட்டரேச்சர், ஃபிலாசபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஹிஸ்ட்ரி நமக்கு ஓரளவுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுலேருந்தே ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும். ஐஎன்சியும் அதே மாதிரி தான். ஸோ இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா லீடர்ஸோட டாபிக்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து சோர்சஸ் கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்க ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இவங்க எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வருவாங்க. நியூஸில் பிளேசஸ் இன் நியூஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஸ்டின் டஃபாக கேட்கணும்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்ல இதுலேருந்து நம்ம படித்தா போதும். நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டண்ட்டானது பாலிட்டி, யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல இருந்தால் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம தரவாக படிச்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், பிரியம்பிள், சாலின் ஃபீச்சர்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லா டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். அண்ட் லக்ஷ்மிகாந்த் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மெயினாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது எல்லாத்தையும் கொண்டு அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், எலெக்ஷன், ஜுடிஷியரி
ஜுடிஷியரி வரைக்கும் நம்ம வந்து தரவான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இது எல்லாமே ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் தான். ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து எல்லாமே தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் 4 ஆன்சருமே ரீசன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் அந்த மாதிரி ஃபார்மில் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தரவாக படித்தா மட்டும்தான் நம்மளால எலிமினேட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். இதில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு அண்ட் ரிமைனிங் இதிலெல்லாம் வந்துட்டு இது எல்லாமே கன்சூமர் ப்ரொடெக்ஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் கவர் பண்ணோம்னா நம்மளால இந்தியன் பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். இதில் நம்ம 40 கொஸ்டின்ஸில் நம்ம மினிமம் 35 போட்டாகணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம இதை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சேம் சிலபஸ் தான். இது கூட 1 or 2 டாபிக்ஸ் தான் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம தரவா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 இதில் வந்து ப்ரீவியஸ் சிலபஸில் 2 கொடுத்துருந்தாங்க. யூனிட் 9 அண்ட் எக்கனாமி தனியாக கொடுத்துருந்தாங்க. யூனிட் 9 இதோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதில் ஜிஎஸ்டி வரைக்கும் நமக்கு வந்து கோர் எக்கானமி. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இருக்க ஹெட் கமிஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். ஸோ இதோட பேசிக் கோர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து நல்ல தரவாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே ஸ்கீம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த் இது எல்லாமே வந்து யூனிட் 9 வரும். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். ஸோ இதுக்கான மெட்டீரியலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதையும் நம்ம வந்து 50க்கு 40 to 45 கொஸ்டின்ஸ் நம்ம போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நம்ம இன்னும் பெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதை நம்ம தரவு பண்ணியிருக்கணும். யூனிட் 4 and 5 நம்ம வந்து கிளியர் பண்ண நல்ல தரவாக படிச்சிட்டோம்னாலே 90 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி ஆகிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதோட கண்டினியூஷன் தான் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹார்மனி இது எல்லாமே வந்து யூனிட் 9 வருது. இது எல்லாமே வந்து தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல வருது. முன்னாடி வந்து கொடுத்தது ஃபுல்லாக வந்து இந்தியா லெவலில் அண்ட் அதே டாபிக்ஸ் கீழே வந்து தமிழ்நாடு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இது வந்து நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும். வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா, நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து டேரெக்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இதையும் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் திருக்குறள் மெயினாக கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் மீடியமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த லிட்ரேச்சரில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது லைட்டாக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னாலும் திருக்குறளும் அண்ட் அதர் ரிமைனிங் ரோல் ஆஃப் தமிழ்நாடு, ரோல் ஆஃப் உமன், 19th century எவல்யூஷன்ஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் தான். தந்தை பெரியார் அண்ட் அறிஞர் அண்ணா பற்றி நம்ம வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் 1-2 விட்டாலுமே ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நம்ம தரவாக படிச்சிருந்தோம்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 4, 5, 6 தரவு பண்ணாலே லைக் 40 + 50 + 40 130 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து தரவு பண்ணிடுவோம். அதில் நம்ம வந்து ஒரு 130 கொஸ்டின்ஸில் ஒரு 120 இல்லை 115 போட்டால் கூட ரிமைனிங் INM ஜாகிரஃபி அதில் வந்து ரிமைனிங் போட்டோம்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் நம்ம தரவு பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் இதுலேயே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது டெய்லி ஒரு டாபிக், அதாவது டெய்லி ஒரு டாபிக்னா டெய்லி மேக்ஸ் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணோம். அதில் இது வந்து இப்போ வீக்லி ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். நம்ம வீக்லி ஒரு டாபிக் இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. ஆப்டிடியூட் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்டிடியூட் கம்மி டைம் எடுத்துட்டு ரீசனிங் அதிகமாக எடுத்துக்கலாம். ரீசனிங்கில் நான் ஸ்ட்ராங் அண்ட் ஆப்டிடியூட் வீக்குன்றவங்க ஆப்டிடியூட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசனிங் எடுத்துக்கலாம். வீக்லி ஒரு டாபிக் எடுக்கலாம். இல்லை 2 weeks ஒரு டாபிக்ஸ் கூட இப்போ இருக்க நமக்கு 8 months டைமுக்கு நம்ம வந்து சாலிடாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சிலபஸ் டிகோடிங் ஃபார் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ இதே சிலபஸ் தான் கீழே வந்து நமக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. நான் இங்கிலீஷில் படிக்கிறதுனால உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஆனால் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் தமிழில் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் என்ன கான்செப்ட் சொன்னனோ அது வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஸோ இது எல்லாமே அதே தான். யூனிட் 6 அண்ட் வந்து ஆப்டிடியூட், ரீசனிங் இது எல்லாமே. ஸோ இது வந்து குரூப் அண்ட் ப்ரிலிமினரி சிலபஸ். அண்ட் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 25, லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சேம் சிலபஸ், சேம் டாபிக், எல்லாமே யூனிட்லேருந்து எல்லாமே வந்து குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் சேம் தான். பட் அங்கே 175 கொஸ்டின்ஸ் எடுக்கிறது இங்கே 75 கொஸ்டின்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். சயின்ஸில் அங்கே 10 கொஸ்டின்ஸ், இங்கே 5 கொஸ்டின்ஸ். ஜாகிரஃபியில் அங்கே 10 கொஸ்டின்ஸ், இங்கே 5 கொஸ்டின்ஸ். ஹிஸ்ட்ரி அண்ட் INM அங்கே 25 கொஸ்டின்ஸ், இங்கே 10 தான் எடுக்கிறாங்க. பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ், எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கொஸ்டின்ஸ், அண்ட் தமிழ்நாடு ஹெரிட்டேஜில் இருக்கவங்க வந்து 20 கொஸ்டின்ஸ். தமிழ் நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் வந்து சேம் சிலபஸ், சேம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் குரூப் 2 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சயின்ஸும் ஜாகிரஃபி நீங்கள் தொடவே வேணாம். அது வெறும் 5 கொஸ்டின் தான். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ராப் அவுட் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு. பட் ப்ரிலிம்ஸ் நாங்கள் தரவா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ரிமைனிங் ரிசல்ட் வர டைமில் அந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் 2 யூனிட்டும் நீங்கள் தரவா படிச்சாகணும். அப்படி இருக்கவங்க குரூப் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அதை 2 விட்டுட்டு மீதி இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தமிழ் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிலபஸ் டிகோடிங் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இதோட கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நம்ம சிலபஸோட டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இது ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம படிச்சிக்கலாம். நமக்கு குரூப் 1க்கு வந்து செப்டம்பரில் தான் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. கால்ஃபர் ஜூனில் வந்துடும். குரூப் 2க்கு அக்டோபரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. கால்ஃபர் வந்து எப்போ வரும்னு தெரியல. குரூப் 2 அக்டோபர் சொல்லியிருக்காங்க. குரூப் 4 டிசம்பரில் சொல்லியிருக்காங்க. நான் குரூப் 1 குரூப் 2 இங்கிலீஷ் மீடியம்ன்றனால நான் குரூப் 1 அண்ட் குரூப் 2 தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். குரூப் 4 நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 சிலபஸ் மட்டும் நான் டிகோட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.